விடியா திமுக ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுகா காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நாராயணசாமியை ரவுடிகள் இருவர் இரும்பு கம்பிகளால் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவத்தால் இந்த விடியா ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா என்ற நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு இருப்பதற்கு விடியா அரசுக்கு கடும் கண்டனங்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொண்டிருப்பதற்கு போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதே ஆணிவேர் எனவும் அதை திமுகவினரே செய்து வருகின்றனர் என்பது இன்னும் வேதனைக்குரியது எனவும் குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறி காவல்துறையின் கைகளை கட்டி தமிழ்நாட்டை ரவுடிகள் ராஜ்யமாக மாற்றியிருக்கும் இந்த கையாளாகாத அரசினை மக்கள் பேராதரவுடன் விரைவில் வீட்டிற்கு அனுப்புவோம் என சூளுரைத்துள்ளார்.